ஒரு நாட்டுல நம்ம தங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த அரசாங்கத்தோட கட்டளைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதே மாதிரி அல்லாஹுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இறைவனுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்க தான் முஸ்லிம். அப்படி கட்டுப்பட்டாதான் முஸ்லிம் அப்படின்னே சொல்ல முடியும். அல்லாஹ் என்ன கட்டளைகளை கொடுத்திருக்கான்? நிறைய விதமான கட்டளைகள். அதுல முக்கியமான 5 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஒருவன் தான், அந்த ஒருவனை தான் நம்ம வணங்கணும் அப்படின்ற கட்டளை. ரெண்டாவது, அந்த இறைவனுக்கு நம்ம எந்நேரமும் நன்றி செலுத்திட்டே இருக்கணும் அப்படின்ற கட்டளை, அதுதான் தொழுகை. மூன்றாவது, அவன் கடமையாக்கின நோன்பு, அந்த நோன்பை நிறைவேற்றுவது. நாலாவது, ஏழைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய வரி ஜக்காத். ஐந்தாவது, ஹஜ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வின் பாதையில பல தியாகங்கள் செஞ்சவங்களை நினைவு கூறுறதுக்காக நம்ம ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளணும். இந்த பேசிக்கான 5 கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் முஸ்லீமா இருக்கும். அப்படி இல்லாம பேர் மட்டும் நம்ம முஸ்லீம் நம்ம வச்சுக்கிறனால முஸ்லீம் ஆயிர போறது இல்லை. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுசா ஃபாலோ பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி